ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் கைலி தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓஏஎஸ்எல் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எந்த லெவலில் இருந்துச்சு, ஈச் செக்ஷனில் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஓஏஎஸ்எல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ் இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உங்களோட அக்யூரேசி அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா டூரிசம் பேஸ்டு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சரியா? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினானிம் ஆண்டனிம் ரேட்டுன்ற வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஷ் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3, ஜம்பிள் சென்டென்ஸ் ஒரு 5, மேட்ச் த காலம் ஒரு 3, அடுத்து வேர்டு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5, அடுத்து மிஸ்லேனியஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓவரால் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவா அதுவான்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஓரளவு குட் அட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்ப்போம். ஒரு ஈச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 6 பர்சன்ஸ் பேஸ் பண்ணி டபுள் வேரியபிள், ஓகேவா? டபுள் வேரியபிள் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரலல் ரோ சீட்டிங் பார்த்தீங்கன்னா 14 பேர் வச்சு, அதாவது 7 பேர் நார்த்து 7 பேர் சவுத் வச்சு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் பேஸ்டு பசல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எங்கேயாவது டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனிங்கில் அட்டம் கம்மியாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் இந்த பசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் பசல் வந்து 6 பாக்ஸஸ் வச்சு அதுவுமே டபுள் வேரியபிள் வச்சு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருங்க. சிலாகிசம் ஒரு 3 கொஸ்டின்ஸ், இன்இக்வாலிட்டி ஒரு 3 கொஸ்டின்ஸ், எல்லாமே உங்களுக்கு அது ஈஸியாகவே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. பிளட் ரிலேஷன் ஒரு 3 கொஸ்டின்ஸ், இன்புட் அவுட்புட் ஒரு 5 கொஸ்டின்ஸ். இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக லாஜிக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கலாம். நிறைய அட்டம்ப்டே கொடுத்துருக்கலாம். சரியா? டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 3 கொஸ்டின்ஸ், அடுத்து மிஸ்லேனியஸில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா? ஓவரால் குட் அட்டம். அதே மாதிரி நெக்ஸ்ட் குவான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பை சார்ட் மேல் ஃபீமேல் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஏ நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார் கிராஃப் டிஏ கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். கேஸில் டிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கேஸில் கேட்டிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். அடுத்து டேபிள் டிஏ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த டிஐ அந்த கேஸ் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக மொத்தம் 40 கொஸ்டின்ஸில் இதுலேயே 20 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேஷன் ஒரு 5, கொராடிஃபிகேஷன் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் வேர்டு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து அந்த கிலோபைட்லேருந்து பிட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு ஆன்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? G7 சமிட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. டூரிசம் டே, வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் டே, காமன்வெல்த் கேம்ஸு, அடுத்து ஏசியன் கேம்ஸ் எந்த டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்தாப்பா டைகர் ரிசர்வ், அடுத்து 59th ஞான்பித் அவார்ட், அடுத்து மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து முத்தூல் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஓஎஸ்எல் எம்டிஎன்சிஓ, அதாவது ஓஎஸ்எல் எக்ஸாம் எழுத போகிறீங்க அதோட எம்டிஎன்சிஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 1 or 3 minutes ஸ்பீச் ஆஃப் விச் பிஎம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நரேந்திர மோடி பிஎம் ஸ்பீச் தான் பார்த்தீங்கன்னா 1 or 3 minutes போயிருக்கு. அதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினே நிறைய வந்திருக்கு. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 months பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தாவே ரொம்ப டெப்த்தாக இல்லாமல் மேலாட்டமாக படிச்சிருந்தாவே நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நிறைய கொஸ்டின் மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மார்க் நம்பர் டிஜிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதான் பத்மபூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஃபீல்டில் யாருக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த முத்ரா யோஜனா ஸ்கீம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்டம்ப்ட் எவ்வளோ கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குட் அட்டம்ப்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம அப்படியே பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26லேருந்து 31, அதாவது அக்யூரேஸியாக சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேஸியாக போட்டிருக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. அதை தான் சொன்னேன், ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் வர மாதிரி இருந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 to 28, இதாவது இங்கிலீஷில் நல்லாவே ஃபாஸ்ட் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை தாண்டியும் போட்டிருக்காங்க. 35 எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சிலர். அது நல்லா எந்த செக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட போட்டிருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 24 to 28, அதாவது அக்யூரஸியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதாவது இது ஆவரேஜாக இந்த லெவல் போட்டிருக்கலாம். இதை தாண்டியும் நீங்கள் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய போட்டுக்கலாம். சரிங்களா? இதுவும் ஈஸி டு மாடரேட் தான். குவான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 23 to 28, ஓகேவா? இந்த இதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேஃபான அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 32, 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஜென்ரலாக சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாமா சொல்லியிருக்காங்க. ஒரு 30+, அதாவது அக்யூரேஸாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து போட்டிருந்தா கூட நிறைய மார்க் எடுக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி 15லேருந்து 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அக்யூரஸியே போட்டிருந்த இந்த 15லேருந்து 20 வரைக்கும் அக்யூரஸியே போட்டுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் அட்டன் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் அவுட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 113லேருந்து 138 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலான்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் அக்யூரஸியே போட்டிருக்கீங்களா, அதுதான் மெயின். சரிங்களா? சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அட்டம் போட்டிங்க, அக்யூரேசி அட்டம்ப்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜிகே ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கட் ஆஃப் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களை அட்டம்ப்ட்லாம் சொன்னீங்கன்னா தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா கோ டீமில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அவங்ககிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த அட்டம்ப்ட்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ தனியாக போடலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பை.